14 சிவி இந்த மொபைலை வாங்கலாமா? இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகும்போது ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 40,000க்கு ப்ளஸ், அதாவது 45,000 48,000 அப்படின்ற இந்த விலையில தான் இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆகிக்கிறது வந்து 1 இயர் ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ட்ராப் அப்படின்றது வந்து சடனாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 வரைக்குமே வந்துச்சு. 26ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 256 8GB ரேமை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா 512 GB அந்த இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கிரெடிட் கார்டு ஆஃபர் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப லோவான விலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 20 to 30 இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஒரு சூட்டபுளாக மொபைலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இதோடைய கேமராக்கள் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32+32 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் வேணுன்றப்பவும் சரி, சைடில் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் வேணுன்றது சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். அதேமாதிரி நம்ம வந்து விலாக் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறத நம்ம வந்து அந்த இதிலே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அதை வந்து நம்ம பார்த்து படிச்சிக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விலாக் பண்ணக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த மொபைலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா வந்து பேட்டரி மட்டும் தான் 4700 மெகாஆம்ஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உள்ளே வருது அப்படின்றனால ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஒரு சின்னது ஒரு ட்ராபேக்காக வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேமரா வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பேக் கேமராஸ், ரியர் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா அந்த லைக்கா நிறுவனத்தோட கொலாபரேஷன் பண்ணி பயங்கரமான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டாக பேக் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஃப்ரண்ட் கேமராவுக்காக தான் இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பேக் கேமராவும் வந்து நல்லாயிருக்கு. பட் வந்து பேக்கை கம்பேர் பண்ணும்போது விலாக் பண்ணுறதுக்காக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான மொபைலாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. 26லேயே பார்த்தீங்கன்னா வந்து 8S ஜென் ப்ராசஸர் வந்து இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8S ஜென் ப்ராசஸர் வந்து இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்னும் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. ஐபி ரேட்டிங் 57 தான் வந்து இந்த மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபி ரேட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா 67 68லாம் வந்துச்சு. தண்ணியில் மொபைல் வந்துச்சுன்னா கூட மேக்ஸிமம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த மொபைல் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஐபி 57 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ், அதாவது சாரல் துளிகள் வந்து விழுந்தது அப்படின்னா நம்ம துடைச்சிட்டு யூஸ் பண்ணலாம். பட் வந்து தண்ணியில் விழுந்துச்சுன்னா அது வந்து சொல்ல முடியாது. ஐபி 67 ஐபி 68 கொடுத்தாலுமே அந்த மொபைல் வந்து ஒருவேளை தண்ணியில் விழுந்து அதனால் வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலுமே வாரண்டியில் கவர் பண்ண மாட்டாங்க. அது அடுத்த விஷயம். இருந்தாலும் வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி விழுந்துச்சுன்னா எடுத்து உதறிட்டு யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றது சொல்கிறது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பட் வந்து பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொபைல். இது வந்து லான்ச் பண்ணப்போ 40ன்றது இந்த ரேஞ்சஸ் இந்த இப்போ வரக்கூடிய நியூ மொபைல்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப பிலோ மொபைலாக தெரிஞ்சு. பட் இந்த மொபைல் வந்து இப்போ இந்த ரேஞ்சுக்கு மற்ற மொபைல்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரைஸோடைய ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப லோவான ப்ரைஸில் இந்த அளவுக்கு வந்து ஸ்பெக்கோட கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். விலாக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேமரா தான் வந்து முக்கியம், நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக இருக்கும். ஆப்பிள், கூகுள் பிக்சல் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போகிறத விட ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வேணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து எல்லாருமே வந்து வாங்கலாம். ஸோ நல்ல மொபைலாக தான் எனக்கு தெரியுது நான் பார்த்த வரைக்கும்.